அக்கா, இப்படிப்பட்ட இடத்துல ஊடு கட்டுறோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. என்னங்க வீடு கட்ட வச்சிருந்த பணத்தை தான் மூர்த்தியோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு நம்ம செலவழிச்சிட்டோமே. மறுபடியும் இப்போ வீட்டு வேலை நடக்குதுன்னா பணத்துக்கு என்னமா பண்ண? அத்த, அதெல்லாம் நீங்க எதுவுமே கேட்க கூடாது. நான் அதை எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். அத்த, அதை நினைச்சு நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. இனிமே நம்ம வீட்டு வேலை தேவையில்லாம நிக்காது, தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கும். இந்த வேலை எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு இந்த வீட்டோட கிரகப்பிரவேசத்தை நடத்தி காட்டுவேன்னு நான் ஒரு சபதம் பண்ணிருக்கேன். அத்த, அந்த சபதத்தை நான் கண்டிப்பா நிறைவேற்றி காட்டுவேன். அத்த, தனோ, காரை நிறுத்து. ஏப்பா, மசம் நிக்காம வேலையை பாருங்கப்பா. ஹலோ. சொல்லுங்க மேடம். யோ, என்னையா நான் பார்த்தப்ப கம்பி கட்டினதோட அப்படியே நிப்பாட்டி வச்சிருந்த. இப்ப என்னடானா மறுபடியும் வீட்டு வேலையை ஆரம்பிச்சிருக்க? மா, நான் என்னம்மா பண்ணுவேன்? இருக்கிற பணத்தெல்லாம் செலவு பண்ணிட்டாங்க. இனிமே வீட்டு வேலை நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தேம்மா. கடைசியில பார்த்தா யார்கிட்டயோ போய் கடன் வாங்கிட்டு வந்து வீட்டு வேலையை நடத்துன்னு சொல்லிட்டாங்க. மா, என்னாலையும் அதை முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்லம்மா. அதாம்மா மறுபடியும் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். யோ, நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? நல்ல ஞாபகம் இருக்குமா. கட்டுற வீட்டை குவாலிட்டியா கட்டாத, சுமாரா கட்டினா போதுன்னு சொன்னீங்க. நீங்க சொன்ன மாதிரியே தரக்குறைவான சிமெண்ட் செங்கல்ல வச்சு ரொம்ப சுமாராதமா இந்த வீட்டை கட்டிட்டு இருக்கேன். மா, ஒரு பெரிய புயல் மழைன்னு வந்ததுன்னு வைங்க, அதுக்கு இந்த பில்டிங் தாங்காத மாதிரி தாம்மா கட்டிட்டு இருக்கேன். எக்காரணத்தை கொண்டும் அந்த வீட்டை ஸ்ட்ராங்கா மட்டும் கட்டிடாத, புரிஞ்சுதா? நல்லா புரியுதுமா. இந்த சைடு தானே? போலாம் சார். ஓகே. மேடம், ஒரு நிமிஷம். வாங்க சார். வணக்கங்க. வணக்கம் மேடம். நாங்க நீங்க லோன் வாங்குனீங்களா, அந்த பேங்க்ல இருந்து வந்திருக்கோம். தெரியும் சார். அஸ்திவாரம்லாம் போட்டாச்சா? போட்டாச்சு சார். இன்னும் 10-15 நாள்ல தர போட்டு முடிச்சிருவாங்க. வேற என்னலாமா வேலை பெண்டிங் இருக்கு? சார், தளம் போட்டு முடிச்சிட்டாங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் எழுப்ப வேண்டியதா சார். அதுக்கு நீங்க பேங்க்ல இருந்து பணத்தை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த வேலையும் ஆரம்பிச்சிட வேண்டியதா. பரவாயில்லம்மா, இதுக்கப்புறம் நீங்க வேலையே ஆரம்பிக்க மாட்டீங்க. வீடு கட்டணும்னு வாங்கின பணத்தை வேற ஏதோ மெடிக்கல் செலவு பண்ணிட்டீங்க. உங்களால வீட்டு வேலையை ஆரம்பிக்க முடியாதுன்னு நினைச்சோம். ஆனா எப்படியோ வைராக்கியமா இருந்து வீட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களே. நாங்களும் உங்களை வேணும்னு கேள்வி கேட்கலமா. எங்களுக்கு மேல உள்ளவங்க உங்களை கேள்வி கேட்க சொல்றாங்க. அதனாலதான் நாங்களும் உங்களை கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு. மேடம், லோன் வாங்கினதுக்கான இஎம்ஐ அமௌண்ட்டை 2 மாசம் கரெக்டா கட்டிட்டீங்க. ஆனா உங்களை மாதிரியே இஎம்ஐ கரெக்டா கட்டுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க நீங்களே சொல்லுங்க.
ஏன் இஎம்ஐ கட்டலன்னு கேட்க போனா எங்களுக்கு வருமானமே இல்ல, நாங்க கஷ்டத்துல இருக்கோம், ம். நாங்க மஞ்சள் நோட்டீஸ் தான் கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா வாரத்துல 4 நாள் வீட்டுல நான்வெஜ் செஞ்சு சாப்பிடுறாங்க, ஆடம்பர செலவு பண்ணுவாங்க. ஆனா வாங்கின கடனை மட்டும் கொடுக்கணும்ன்ற எண்ணமே கிடையாது. அதனால தான் நாங்க பல பேர்கிட்ட கடுமையா பேசி கடனை வசூல் பண்றோம். உங்ககிட்டயும் அதனாலதான் அது மாதிரி நடந்துகிட்டோம். நீங்க எதுவும் எங்களை தப்பா எடுத்துக்காதீங்க மேடம், எங்க நிலைமையும் புரிஞ்சுக்கோங்க மேடம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், உங்க நிலைமையும் எனக்கு புரியுது. நீங்க எதுவும் பயப்படாதீங்க சார், நான் எல்லா மாச இஎம்ஐயும் தவறாம கட்டிடுவேன். சரிங்க மேடம், அப்ப நான் வரேன். சார் அடுத்த பணம் ரிலீஸ் பண்ணிடுவீங்கல்ல? ஃபார்மாலிட்டிஸ் முடிச்ச உடனே ரிலீஸ் பண்றோம். சரிங்க சார். ஓகே, நான் வரேன். வாங்க. பார்த்து பத்திரமா இறக்கி வைங்க. சரிம்மா. அடுத்து சிமெண்ட் வந்துரும்ல? வந்துருமா? ஆ சரிங்கம்மா. என்ன ராதிகா, வடகத்துக்கு மாவு புழிஞ்சிட்டு இருக்க மாதிரி தெரியுது. தெரியுதுல்ல, அப்புறம் என்ன கேள்வி? கோச்சுக்காதம்மா. இன்னைக்கு என்ன இந்த வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்ட? வழக்கமா உன் மாமாவுக்கு சமைச்சு போடுறது, உன் மாமாவோட அழுக்கு துணியை துவைச்சு போடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் இல்லையா? அதெல்லாம் எப்பவோ முடிச்சாச்சு. அத்தை தான் வடகம் காலியாகி போச்சு, வடகத்துக்கு மாவு புளிஞ்சு வைன்னு சொன்னாங்க, அதான் புளிஞ்சிட்டு இருக்கேன். என்ன சிரிக்கிறீங்க? உன் நிலைமையை நினைச்சேன், சிரிச்சேன். என்ன என் நிலைமை? அதான் சமைச்சு முடிச்சிட்டேன், துணியை துவைச்சு காய போட்டுட்டேன்னு சொன்னியே. இப்படியே காலத்துக்கு கதிருக்கு ஆக்கி போட்டு அவன் துணியை துவைச்சுக்கிட்டு காய போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதுக்கு மேல எதுவும் நடக்க போறதில்ல போ. என்ன பாயசம் ம்? கிண்டலா? இத வச்சு அடிச்சுன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான் பாத்துக்கோ. சும்மா ஏன் மேல ஏமா கோச்சுக்கிற? நான் உண்மையை தானே சொன்னேன். என்ன உண்மை? நீயே நல்லா யோசிச்சு பாரு. இத்தனை வருஷமா இங்க இருக்க ஒன்னால நிலா மனசுலயோ கதிர் மனசுலயோ இடம் பிடிக்க முடிஞ்சுதா? இல்லல்ல. ஆனா நேத்து வந்த பொண்ணு, அதுவும் நிலாவ ஆட்டோவுல கூட்டி வர பொண்ணு, என்ன நீ தனாமான்னு கூப்பிடுன்னு ஒரு சென்டிமெண்டா ஒரு விஷயத்த போட்டா. நம்ம நிலாவும் இப்ப தனாமா தனாமான்னு பாசத்துல உருகிக்கிட்டு இருக்கா. நிலாவை வச்சு மெல்ல நம்ம வீட்டுக்குள்ள வந்து யாரும் இல்லாத நேரமா பார்த்து கதிருக்கு சமைச்சு போட்டு அவனுக்கு மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்து அவன் கூடவே இருந்து கண்ணும் கருத்துமா அவனை பார்த்துக்கிட்டு முன்னேறி போயிட்டால. முயல் ஆமை ரேஸ்ல அவ முயல் மாதிரி வேகமா முன்னேறி போயிட்டே இருக்கா. ஆனா நீ அந்த ஆமை மாதிரி வேகமும் இல்லாம விவேகமும் இல்லாம இருக்க. ஹம். என்னமா போ. கதிர் மாமா மனசுல இடம் பிடிக்கிற விஷயத்துல நான் ஆமை மாதிரி மெதுவா தான் போயிட்டு இருக்கேன். ஆனா முயல் ஆமை ரேஸ்ல ஆமை தான் ஜெயிக்கும். ஆமை கிட்ட முயல் தோத்துரும். கதிர் மாமா விஷயத்துல இன்னும் எத்தனை பேர் வந்தாலும் என்கிட்ட அவங்க தோத்து தான் போகணும்.